இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 136:9. பிதாகிய தேவனுக்கே கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் மகிமை உண்டாவதாக. கிறிஸ்தேசுக்குள் மிகவும் பிரியமான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பரலோக பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் பெருக கிடவதாக என்கிறதான அன்பின் வாழ்த்துதலோடு கூட மீண்டுமாக தொகுதி 5 ஆராய்ச்சிக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். ஸோ கடந்த வகுப்பில் நம்ம என்ன பார்த்துட்டோம் அப்படின்னா, தம்மில் தாமே ஜீவனுடையவர் அப்படிங்கிற ஒரு சப்கெட்டிங், அதாவது யெகோவா அப்படின்ற நாமம், அந்த நாமத்திற்குரிய அர்த்தம் என்ன, அது யாருக்குரியது அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதே சமயத்தில் இன்னொரு சப்கெட்டிங், யெகோவா என்ற நாமம் மகிமையின் தேவனாகிய பிதா ஒருவருக்கே உரியது அப்படின்ற சப்கெட்டிங்கில் மொத்தமாக 13 பாயிண்ட் இருக்குது. அதில் முதல் பாயிண்ட் மட்டும் நம்ம பார்த்து முடித்தோம். அதாவது யெகோவா என்ற தனி பெரும் நாமம் பிதாவாகிய தேவனுக்கு மட்டுமே உரியதாக இருக்கும்போது, சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை, அது இயேசு கிறிஸ்துவுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு பெயராக இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது பிரதர் எந்தெந்த வசனங்களை அவங்க ஆதாரமாக வைக்கிறாங்களோ அந்த வசனங்களை எல்லாமே எடுத்து காண்பிச்சு, இது பிதாவாகிய தேவனுக்கு மாத்திரமே பொருந்தக்கூடியது அப்படிங்கிற ஒரு ப்ரூஃபை நம்ம முன்னாடி வைக்கிறாரு. ஸோ அதில் நம்ம முதல் பாயிண்ட் பார்த்தோம். அது எரேமியா 23வது அதிகாரம் வசனம் 5 முதல் 6. ஸோ அதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாக இருக்கிற கர்த்தர் என்பதே, அதாவது நமது நீதியாக இருக்கிற யெகோவா என்பதே அப்படின்னு அங்கே சொல்லப்பட்டிருக்குது. இந்த இடத்துல கர்த்தருடைய 1000 ஆண்டு அரசாட்சியை பற்றி குறிப்பிடுகிறது. அந்த கர்த்தருடைய 1000 ஆண்டு அரசாட்சியை பற்றி பேசும் பொழுது, அவருக்கு இடும் நாமம் நமது நீதியாக இருக்கிற யெகோவா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இந்த இடத்துல கர்த்தருடைய பெயர், இயேசு கிறிஸ்துடைய பெயர் யெகோவான்னு சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு அவங்க ஆதாரம் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த மொழிபெயர்ப்பில் நடந்துட்ட மிஸ்டேக் என்ன அப்படின்றத குறித்து நம்ம பார்த்தோம். அதாவது எபிரேய பாஷையில் யெகோவா ஜிட்கனோ அப்படிங்கிறத யெகோவாவின் நமது நீதிபரர் அப்படின்னு அவங்க மொழிபெயர்த்திருக்கணும். ஆனால் நமது நீதி இருக்கிற யெகோவா அப்படின்னு அவங்க மொழிபெயர்த்துட்டாங்க. அப்போது யெகோவாவின் நமது நீதிபரர் அப்படின்னு அந்த பெயர் கர்த்தருக்கு சூட்டும் பொழுது, அது அவருடைய 1000 ஆண்டு அரசாட்சியை எவ்வளோ அழகாக விவரிக்குது இல்லைங்களா? அப்போது அந்த டிரான்ஸ்லேஷனில் நடந்துட்டு அந்த ஒரு மிஸ்டேக்கை எடுத்து காண்பிச்சாரு. அதே போல் எரேமியா 23:5-6 தான் அவங்க சொல்கிறாங்க. அதே இது எரேமியா 33:16 இதே யெகோவா ஜிட்கனோ அப்படிங்கிற ஒரு பெயர் தான் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் அதை அவங்க எடுத்து காண்பிக்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னா, அது சபையை பற்றி பேசக்கூடிய ஒரு வசனமாக இருக்கிறதுனால, இதை பற்றி பேசும்பொழுது அங்கே குழப்பம் ஏற்படும்ன்றதுனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வசனத்தை எடுத்து காண்பிக்கிறதே இல்லை அப்படிங்கிறத குறித்தும் நம்ம பார்த்தோம். அதே போல் இந்த வசனம் சபையை பற்றி தான் பேசப்படுதுன்னா, எப்படி சபைக்கும் யெகோவா ஜிட்கனோ, யெகோவாவின் நமது நீதிபரர்ன்றது பொருந்தும் அப்படின்ற ஒரு காரியத்தை குறித்தும் நம்ம பார்த்தோம். அதே போல் யெகோவா ஜிட்கனோ, அந்த யெகோவான்ற பெயருக்கு பின்பாக இன்னொரு வார்த்தை வருது இல்லைங்களா? அதனுடைய வேறு வேறு அர்த்தங்கள் கூட எப்படி இருக்குது, அதாவது வேறு பெயர்களும் கூட அந்த யெகோவாவுக்கு பின்னாடி வந்திருக்குது அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்த்தோம். அதில் ஆபிரகாம் அங்கே அவர் ஈசாக்கை பலியிடும் பொழுது அந்த இடத்துல வைத்திட்ட பெயர் யெகோவா ஈரே, அது பார்த்தோம். அப்படின்னா யெகோவாவுடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். நெக்ஸ்ட் மோசே பலிபீடத்திற்கு என்ன பேர் வச்சார்னா, யெகோவா நிசி, யெகோவா என் கொடி. நெக்ஸ்ட் கிதியோனும் ஒரு பலிபீடத்தை கட்டி யெகோவா ஷாலோம் அப்படின்னு வச்சார், யெகோவாவின் சமாதானம். நெக்ஸ்ட் வரக்கூடிய அந்த ஒரு நகரம், அதை பற்றி குறிப்பிடும் பொழுது யெகோவா சம்மா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, அது யெகோவாவின் அதிசயம். அப்போது யெகோவாவின் அதிசயம், யெகோவாவின் சமாதானம், யெகோவா என் கொடி அப்படின்னு வரும்பொழுது யெகோவா ஜிட்கனோ மட்டும் எப்படி தான் வரணும்? யெகோவாவின் நமது நீதிபரர் தான் வரணும் இல்லைங்களா? அப்படின்ற ஒரு ஆதாரத்தை பிரதர் கொடுத்தது நம்ம கடைசியாக பார்த்து முடித்தோம். ஸோ இப்போது அந்த 13 பாயிண்டில் மீதி இருக்கக்கூடிய பாயிண்ட் ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். முதலாவதாக இன்றைய தினத்தில் 36வது பக்கத்தில் அந்த 2வது பாயிண்ட் நம்ம வாசிக்கலாம். 2. ஆபிரகாமுக்கும் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் வசனம் 1, மோசேக்கும் யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 முதல் 15 வரை. தரிசனமானது பிதாவாகிய தேவன் அல்ல, இயேசுவே. அதாவது அவர் மனிதனாக மரியாளிடத்தில் தோன்றுவதற்கு முன் இருந்த நிலைமையில் தோன்றியிருக்க வேண்டும். அப்படி தோன்றிய போது யெகோவா என்று பெயர் கூறியிருப்பதால்
பிதாவே யெகோவா என்ற நாமத்தை இயேசு கிறிஸ்துவுக்கும் கொடுத்திருக்க வேண்டும் என்று நினைக்கலாம். இப்படி எண்ணுவது தேவையற்றது, சரியானதும் அல்ல. ஏனெனில் ஒரு குறிப்பிட்ட தெய்வ ஏவலுக்கு இசைந்து தேவனுடைய பிரதிநிதியாக வரும்போது தமது தூதன் தன் பெயரை சொல்லாமல் யாருக்காக யாரால் அனுப்பப்பட்டாரோ அவர் பெயரை உபயோகித்துக் கொள்ள தேவன் அனுமதித்தார் என்பதே சரி. யாத்திராகமம் 3 வசனம் 2 மோசேயோடு கூட பேசியவர் ஒரு தூதனே அல்லாமல் பிதாவாகிய தேவன் அல்ல. இந்த கௌரவமான பணிக்கு அனுப்பப்பட்ட தூதர் யோவான் 1 வசனம் 1 கூறப்பட்ட வார்த்தையானவரே. இவரே மரியாள் வயிற்றில் மனிதனாக பிறப்பதற்கு முன்பு இருந்த நிலைமையில் இருந்தார். இவ்விடத்தில் மோசேக்கு வல்லமை தரக்கூடிய அதிகாரத்தையும் மோசேயிடம் பேச வேண்டியவற்றையும் சர்வ வல்லமை பொருந்திய பிதாவாகிய தேவனிடத்தில் பெற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்து அவருக்கு பிரதிநிதியாக அவருடைய கௌரவமான ஆணையை மோசேக்கு கொடுத்தருளினார். இந்த 2வது பாயிண்ட்ல 2 வசனங்கள் கொடுக்குறாங்க. ஒன்று ஆதியாகமம் 18:1, 2வது யாத்திராகமம் 3 முதல் 15. ஸோ இந்த 2 இடத்துலையும் ஆபிரகாம்கிட்டையும் மோசேக்கிட்டையும் பேசினது யாரு, வந்தது யாரு அப்படின்னா அது கர்த்தராய் இயேசு கிறிஸ்து வந்தாரு. அவரு மனுஷனா மரியாளுடைய வயிற்றுல பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்த நிலைமையில இருந்து அவர் வந்திருக்கிறாரு. அப்போ இந்த இடத்துல அவர் வந்து அந்த ஒரு நாமத்தை யூஸ் பண்ணியிருக்கிறாரு. அந்த யெகோவான்ற நாமத்தை அவர் யூஸ் பண்ணியிருக்கிறாரு. அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த இடத்துல கர்த்தர் இயேசுவே யெகோவான்ற நாமத்தை யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அந்த யெகோவான்ற நாமம் அவருக்கும் பொருந்தும் அப்படின்னு அந்த ஒரு பாயிண்ட் வந்து முன்வைக்கிறாங்க. ஸோ இப்போ இதுக்கு பிரதர் வந்து என்ன ஒரு விஷயம் சொல்றாருன்னா, இந்த மாதிரி சொல்றது ஒரு தேவையில்லாதது, அது காரண காரியத்திற்கு உட்பட்டது கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அங்கே கொடுக்குறாரு. ஏன் அப்படின்றத நம்மளுக்கு கொடுக்குறாரு. ஏன்னா இந்த இடத்துல பிதாவாகிய ஒரு பிரதிநிதியா, யெகோவா தேவனுடைய ஒரு பிரதிநிதியா இருந்து அந்த தூதன் என்ன பண்றாருன்னா அவர் தன்னுடைய பெயரை சொல்லாம தேவனுடைய பெயரை வந்து யூஸ் பண்றார். யாரு அனுப்புனாரோ, யாரால அனுப்பப்பட்டாரோ அவருடைய பெயரை வந்து இவர் யூஸ் பண்றாரு அப்படிங்கிறத இங்க கொடுக்குறாரு. அப்போ ஒருத்தர் இன்னொருத்தருடைய பெயரை யூஸ் பண்றாரு, பயன்படுத்துறாரு அப்படின்னா அது எதை குறிக்குது பாருங்க. அப்ப அந்த ஊழியக்காரர், அந்த ஒரு தூதன் எப்பேற்பட்ட ஒரு நபராக இருந்திருப்பாரு அப்படின்னா பிதாவாகிய தேவனால, யெகோவா தேவனால ரொம்ப பெரிய அளவுல மதிக்கப்பட்டவராக, ஒரு உயர்வா எண்ணப்பட்டவராக அங்க இருக்கிறார். இங்கிலீஷ்ல ஹைலி எஸ்டீம்டு. யெகோவா தேவனே அந்த ஒரு ஊழியக்காரனை உயர்வா எண்ணி இருக்கிறார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு தருணத்துல தான் ஆபிரகாம்கிட்டையும் சரி மோசேக்கிட்டையும் சரி அந்த ஒரு தருணத்துல தேவனுடைய ஒரு பிரதிநிதியா இருந்து, தேவனுடைய ஒரு உக்கிரானக்காரனா இருந்து அவருடைய வல்லமையை பயன்படுத்துறதுக்காக இந்த ஒரு தூதனை தேவன் அனுமதிச்சிருக்கிறார். தேவன் அவர்கிட்ட அந்த ஒரு பெயரை யூஸ் பண்றதுக்காக வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. அதனாலதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல வந்துட்டு யெகோவான்ற பெயரை, அந்த ஒரு நாமத்தை அவர் பயன்படுத்துறாரு அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். இப்படித்தான் தேவனுடைய ஒரு பிரதிநிதியா இருந்து அவருடைய பெயரை, அவருடைய வல்லமை யூஸ் பண்றதுக்காக தேவனால ஏற்படுத்தப்பட்டவராக, கமிஷன்டு இங்கிலீஷ்ல, ஏற்படுத்தப்பட்டவராக அங்க இருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அப்படி தேவனுடைய வல்லமையை யூஸ் பண்றதுக்கு தேவனே அங்க வாய்ப்பு கொடுத்துருக்கும் பொழுது, தேவனே அனுமதி கொடுத்துருக்கும் பொழுது அது எப்படி இயேசு கிறிஸ்துடைய பேராயிரும்? அப்படி ஆகாது இல்லைங்களா அப்படிங்கிறத நம்மளுக்கு எழுதுறாரு. இன்னுமா யாத்திராகமம் 3 முதல் 15 தான் நம்ம வந்து வாசிக்கிறோம். ஆனா 3வது அதிகாரம் 2வது வசனத்துல பார்க்கும் பொழுது அந்த இடத்துல வந்தது யாருன்னா தூதன் தான் வந்திருக்கிறாரு, பிதாவாகிய தேவன் இல்லை. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்தது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் அப்படின்றத அவங்க சொல்றாங்க. அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. நிச்சயமாக அந்த இடத்துல வந்தது யார்? அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான், பிதாவாகிய தேவன் இல்லை அப்படிங்கிறதுல நம்ம கரெக்டாக தான் இருக்கிறோம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லைன்றதான் பிரதர் கூட கொடுக்குறாரு. ஆனா இந்த தூதன் யாரு அப்படின்னா யோவான் 1 சொல்லப்பட்ட அந்த வார்த்தை தான். அந்த வார்த்தை தான் அது கண்டிப்பா நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். அவர் பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி, மனுஷனா வர்றதுக்கு முன்னாடி இருந்த நிலைமையில இருந்து அந்த இடத்துல அவர் வந்திருக்கிறாரு. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அப்படிங்கிறத பிரதர் கொடுக்குறாரு.
அதே சமயத்தில் அந்த இடத்துல அவர் அந்த பெயரை யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா அது அவருடைய பெயர் கிடையாது. யாருடைய நாமத்தினால வந்திருக்கிறாரோ, யார் அவருக்கு அதிகாரம் கொடுத்துருக்கிறாரோ அவருடைய நாமத்தை அந்த அதிகாரத்தில் அவர் அங்கே பயன்படுத்தி இருக்கிறாரு அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு சொல்றாரு. அதாவது தேவனுடைய ஒரு பிரதிநிதியா இருந்து தேவனை பிரதிநிதித்துவப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறதா இந்த இடத்துல நம்மளுக்கு காண்பிக்கிறாங்க. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் மோசேட்ட என்ன பேசணுமோ, மோசேக்கு எந்த அதிகாரத்தை தரணுமோ, என்ன விஷயத்தை செய்யணுமோ அதை தேவன்கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டு தேவனுடைய ஒரு பிரதிநிதியாக இருந்து கர்த்தராய் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருனா அதை மோசே கிட்ட அங்கே சொல்கிறாரு. அந்த அதிகாரத்தை பயன்படுத்துகிறாரு, அந்த வல்லமையை கொடுக்குறாரு. தேவனுடைய ஒரு பிரதிநிதியாக இருந்து பண்ணுறாரு. தேவனை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு பிரதிநிதியாக இருந்து அவர் எல்லாத்தையுமே அங்கே யூஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் இதில் நம்ம ரொம்ப கிளியராக பார்க்குறோம். இதை தொடர்ந்து நம்ம நெக்ஸ்ட் பாயிண்ட் போகலாம், வாசிக்கலாம். 3. ஏசாயா 40 அதிகாரம் 3 சொல்லப்பட்ட பணி யோவான் ஸ்நானகனுடைய பணியை குறிப்பதேயாகும். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். இந்த பகுதியில் யெகோவா என்பது இயேசுவை குறிக்கும் என சிந்திக்கலாம். ஆனால் அது அப்படியல்ல. உண்மையில் யெகோவாவினால் மகிமைப்படுத்தப்பட்ட ஊழியக்காரராகிய இயேசுவை குறிக்கும். அவர் மனிதர்களுக்கு மத்தியில் யெகோவாவின் முழு பிரதிநிதி ஆவார். எனவேதான் இயேசுவே, என் பிதா என்னை அனுப்பினார், நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன், நான் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, என் பிதா என்னிலும் பெரியவராய் இருக்கிறார் என்று கூறுகிறார். தூதராக அனுப்பப்பட்டவரை நாம் விசுவாசிக்க வேண்டும். நாம் ஏற்கனவே காண்பித்திருந்தபடி உண்மை என்னவென்றால், யோவான் ஸ்நானகன் அனைத்து மாம்ச திருச்சபை மக்களுக்கும் நிழலாயிருக்கிறார். மாம்சத்தில் உள்ள திருச்சபையார் ஆவிக்குரிய நிலைக்கு வரும்போது தலையாகிய கிறிஸ்துவுடன் கூட ஆவிக்குரிய மகிமையிலே இணைந்து யெகோவா தேவனுடைய வழியை ஆயத்தப்படுத்துவார்கள். அப்போது அவருடைய பாதப்படியான பூமி மகிமையில் நிறைந்திருக்கும். இந்த தீர்க்க தரிசனம் முழுமையாக எப்போது நிறைவேறுமெனில் 1000 வருட அரசாட்சியின் இறுதியில் முழுமையாக நிறைவேறி தீரும். 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் வசனங்கள் 24 முதல் 28 வரை, யோவான் 6 அதிகாரம் வசனம் 57, 5 அதிகாரம் வசனம் 30, 10 அதிகாரம் வசனம் 28 ஒப்பிட்டு காண்க. இந்த 3வது பாயிண்ட்ல அவங்க நம்மளுக்கு எடுத்துக்காட்டாக வைக்கக்கூடிய வசனம் என்னன்னா ஏசாயா 41. இந்த ஒரு வசனம் பார்க்கும் பொழுது யெகோவாவுக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் அப்படின்னு இருக்கும். இந்த வசனத்தை நம்ம நல்லா எடுத்து பார்த்தோம்னா தெரியும் இது யாருக்கு பொருந்தும் அப்படின்னா யோவான் ஸ்நானகன் அவருடைய வேலையை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தைகள் தான் இது. யெகோவாவுக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். அதாவது இப்போ கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தப்படுத்தியது யாருன்னா யோவான் ஸ்நானகன். அப்போ யோவான் ஸ்நானகன் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துக்கு வழியை ஆயத்தப்படுத்துறாரு அப்படின்னா இப்போ யெகோவாவுக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், யோவான் ஸ்நானகனுடைய வேலையை இது குறிக்குதுன்னா அப்போ கர்த்தராய் இயேசு கிறிஸ்து யாரு? யெகோவா. அந்த ஒரு நாமம் அவருக்கு பொருந்தக்கூடியதாக இருக்கு அப்படின்னு இந்த விஷயத்தை அவங்க ரொம்ப அழகாக எடுத்து காண்பிக்கிறாங்க. ஆனால் பிரதர் என்ன சொல்றாருன்னா அப்படி சிந்திக்கிறாங்க, ஆனால் அது அப்படி கிடையாது அப்படிங்கிறத கொடுக்குறாரு. ஸோ அதற்குண்டான ரீசன் என்ன அப்படிங்கிறத நம்மளுக்கு கீழே அடுத்து எழுதுறாரு. கர்த்தர் இயேசு அவர் கண்டிப்பாக யெகோவா தேவனுடைய ஒரு மகிமையான ஒரு மதிப்பிற்குரிய ஒரு ஊழியக்காரர் தான். நம்ம வேலையை பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு உயர்வாக மதிக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரர் அப்படின்னு. அதே சமயத்தில் மனுஷங்க மத்தியில் தேவனை முழுமையாக பிரதிநிதித்துவப்படுத்தின ஒரு நபர் யார் அப்படின்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். ஸோ அந்த லைனை பற்றி தான் நம்மளுக்கு கீழே கொடுத்துருக்குறாங்க. அது தமிழில் நம்மளுக்கு கொஞ்சம் வேற மாதிரி இருக்குது. இங்கிலீஷில் எப்படி இருக்குது அப்படின்னா, உண்மையில் யெகோவாவினால் மகிமைப்படுத்தப்பட்ட ஊழியக்காரராகிய இயேசு மனிதர்களுக்கு மத்தியில் யெகோவாவின் முழு பிரதிநிதியாவார் அப்படின்னு வரும் பாருங்க. அந்த இடத்துல நம்மளுக்கு தமிழில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, அப்படியல்ல, உண்மையில் யெகோவாவினால் மகிமைப்படுத்தப்பட்ட ஊழியக்காரராகிய இயேசுவை குறிக்கும் அப்படின்னு இருக்குது. அதுக்கப்புறமா அவர் மனிதர்களுக்கு மத்தியில் யெகோவாவின் முழு பிரதிநிதியாவார் அப்படின்னு இருக்குது. ஆனால் நம்மளுக்கு கரெக்டாக வரணும் அப்படின்னா எப்படி வரணும்னா, உண்மையில் யெகோவாவினால் மகிமைப்படுத்தப்பட்ட ஊழியக்காரராகிய இயேசு மனிதர்களுக்கு மத்தியில் யெகோவாவின் முழு பிரதிநிதியாவார் அப்படின்னு வரும். ஸோ இந்த இடத்துல அந்த பிரதிநிதி அப்படிங்கிறது
ஹைலைட்டான ஒரு விஷயமாக இங்கே இருக்குது. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் வந்து மனிதர்கள் மத்தியில் ஒரு பிரதிநிதியா, தேவனை பிரதிநிதித்துவப்படக்கூடிய ஒருத்தராக இருந்தாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு இதன் மூலமாக தெரியுது. ஆனா அப்பேற்பட்ட மகிமைக்குரிய ஒரு ஊழியக்காரர் என்ன சொல்றாருன்னா, என் பிதா அவர் தான் என்னை அனுப்புனாரு, நான் கேட்கிறபடி நியாயம் இருக்கிறேன், நான் எதுவுமே சொந்தமா செய்யறது கிடையாது, என் பிதா என்ன சொல்றாரோ அதைத்தான் நான் செய்கிறேன், என் பிதா என்னிலும் பெரியவராய் இருக்கிறார் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். ஸோ அப்படி இயேசுவே சொல்லி இருக்கும் பொழுது எப்படி வந்து அந்த பிதாவுக்கே உரிய யெகோவான்ற நாமம் இயேசுவுக்கு பொருந்தும்னு சொல்ல முடியாதுங்களா? கண்டிப்பாக வந்து அவருக்கு நம்ம சொல்ல முடியாது அப்படிங்கிறத பிரதர் எடுத்து காண்பிக்கிறார். ஸோ இப்படி எடுத்து காமிச்சிட்டு நெக்ஸ்ட் தூதுவராக அனுப்பப்பட்டவரை நம்ம விசுவாசிக்கணும் அப்படிங்கிறத கொடுக்குறார். யார் இந்த தூதுவர், யார் இந்த மெசேஞ்சர் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன காண்பிக்கிறாங்கன்னா, இந்த யோவான் ஸ்நானகன் அவர் யாரு, அவர் யாருக்கு ஒரு நிழலாக இருக்கிறார், யாருக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது அவசியமா இருக்குது. இதை குறித்து நம்ம ஆல்ரெடி காமிச்சிருக்கிறோம் அப்படின்றத காண்பிக்கிறார். எங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்போ நம்ம பார்க்குறது 5th வால்யூம். ஸோ பிரதர் யோவான் ஸ்நானகனை குறித்து எங்கே எழுதியிருக்கிறாருன்னா 2nd வால்யூமில் 8th சாப்டரில் எலியா முந்தி வர வேண்டும் அப்படிங்கிற பாடத்தில் ரொம்ப டீட்டெயிலாக எழுதியிருப்பார். அதில் வந்து யோவான் ஸ்நானகன் யாருக்கு ஒரு நிழலாக இருக்கிறார்னா, மாம்சத்தில் வரக்கூடிய சபை ஜனங்கள் எல்லோருக்குமே அவர் வந்து ஒரு நிழலாக அங்கே இருக்கிறார். ஸோ இந்த சபை ஜனங்கள், மாம்சத்தில் இருக்கக்கூடிய சபை ஜனங்கள், அவங்க ஆவிக்குரிய நிலைக்கு வரும்போது, ஆவிக்குரிய நிலைக்கு அவங்க போகும்போது இன்னும் நிறைய விஷயத்தை வந்து அவங்க ஆயத்தம் பண்ணுவாங்க அப்படின்னு அதில் அநேக காரியங்கள் நம்ம பார்த்துருப்போம். ஸோ மாம்சத்தில் இருக்கிறாங்க. எப்படி யோவான் ஸ்நானகன் வந்து அவர் சொல்கிறார் இல்லைங்களா, நீர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் அப்படின்னு. அதே போல் மாம்சத்தில் இருக்கக்கூடிய சபை ஜனங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சிறுகி ஆவிக்குரிய அந்த ஒரு தூதன், மிகப்பெரிய தூதன், அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தலை மற்றும் சரீரம் அவங்க பெருகுவாங்க. ஆவிக்குரிய விதத்தில் தலையும் சரீரமும் அந்த ஆவிக்குரிய மகிமையில போகும் பொழுது அவங்களுடைய வேலை, அப்படிப்பட்ட கிறிஸ்துவனுடைய வேலை என்னவா இருக்கும் அப்படின்னா, அவங்க தான் தேவனுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். அதாவது கிறிஸ்து தலையும் சரீரமும் செய்த அந்த கிறிஸ்து என்ன பண்ணுவாங்கன்னா, 1000 ஆண்டு அரசாட்சியில் இந்த முழு உலகத்தையும் சீர்படுத்தி அங்கே வந்து யெகோவா தேவனுக்கு இசைவாக அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கொண்டு போவாங்க. அப்போது இந்த பூமி எப்படி இருக்குன்னா, தேவனுடைய பாதப்படியாக இருக்கக்கூடிய இந்த ஒரு பூமி அவருடைய பெயரை அறிந்து கொண்டு, அவரை முழுமையாக அறிந்து கொண்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஒரு மகிமையினால் நிறைந்திருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்டதான வேலையைத்தான் செய்கிறதுக்கு யார் வராங்க அப்படின்னா, கிறிஸ்து தலை மற்றும் சரீரம் அவங்க வராங்க. இந்த வேலை எப்போ முடியும் அப்படின்னா, 1000 வருஷம் முடிவில் அங்கே இது முடியும். அப்போ இந்த ஒரு தீர்க்க தரிசனுடைய நிறைவேறுதல் எப்படி இருக்குன்னா, இந்த தீர்க்க தரிசனமே முடிஞ்சிருக்கும் அந்த நேரத்தில். ஏன்னா அப்போ வந்து இந்த தலை மற்றும் சரீரம் கிறிஸ்து சேர்ந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, யெகோவாவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த இடத்துல வரக்கூடிய யெகோவாவுக்கு வழியை ஆயத்தம் படுத்துங்கள் அப்படிங்கிற வசனம் கரெக்டு. அந்த இடத்துல வரக்கூடிய யெகோவான்ற நாமம் யாரை குறிக்குதுன்னா, பிதாவாகிய தேவனை தான் குறிக்குது. ஆனால் இந்த இடத்துல அந்த வேலை யோவான் ஸ்நானகன் கர்த்தர் இயேசுக்கு பண்ணினாரு. அதே சமயத்தில் இந்த யோவான் ஸ்நானகன் அவர் வந்து சபை ஜனங்களுக்கு ஒரு நிழலாக இருக்கிறாரு. ஒரு மாபெரும் தூதன், ஆவிக்குரிய நிலையில் இருக்கக்கூடிய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து தலை மற்றும் சரீரத்துக்கு ஒரு நிழலாக இருக்கிறாரு. இந்த தலை மற்றும் சரீரம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 1000 ஆண்டு அரசாட்சியில் இவங்க யெகோவா தேவனுக்கு வழியை ஆயத்தம் பண்ணக்கூடிய வேலையை பார்ப்பாங்க. அந்த வேலையை 1000 ஆண்டு அரசாட்சியில் அங்கே முடிச்சிருப்பாங்க. அப்போ வந்து இந்த பூமி முழுவதுமாக அவரை அறியக்கூடிய அந்த அவரோட அறிவினால் அங்கே நிறைந்திருப்பாங்க அப்படிங்கிறது நம்ம இங்கே பார்க்குறோம். இதை தொடர்ந்து நெக்ஸ்ட் 4வது பாயிண்ட் படிக்கலாம். 4. இயேசு கிறிஸ்து மகிமையின் கர்த்தர் என்று அப்போஸ்தலரால் வர்ணிக்கப்படுகிறார். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 8. பிதாவாகிய தேவனை சங்கீதம் 24:7 முதல் 10 வரை உள்ள வசனங்களில் மகிமையின் ராஜா என்று கூறப்பட்டுள்ளதால் இயேசுவே பிதாவாகிய தேவன் என்பதற்கு இது ஆதாரமாக இருக்கிறது என்கின்றனர். இது தவறான வாதம். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து
1000 வருட யுகத்தில் யெகோவா தேவனின் நாமத்தினாலும் வல்லமையினாலும் பூமியை நீதியின் செங்கோல் கொண்டு ஆட்சி செய்யும்போது அவர் மகிமையின் ராஜா எனப்படுவார். அதே அப்போஸ்தலனாகிய பவுல் மகிமையின் கர்த்தர் என்று குறிப்பிட்ட அதே நிருபத்தில் அவரது ராஜ்யம் மகிமையின் உச்சக்கட்டத்தை அடையும்போது அவருக்கு எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தின தேவனே சகலத்திலும் சகலமுமாயிருப்பதற்கு ராஜ்யத்தை அவருக்கு ஒப்புவித்து பிதாவுக்கு கீழ்ப்பட்டிருப்பார் என்று கூறுகிறார். 4வது பாயிண்ட்ல எடுத்து வைக்கக்கூடிய வசனம் என்னன்னா 1 கொரிந்தியர் 2:8. அதுல அதை இப்பிரபஞ்சத்து பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை, அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறைய மாட்டார்களே அப்படின்னு அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தரை எப்படி வர்ணிக்கிறாரு அப்படின்னா மகிமையின் கர்த்தர் அப்படின்னு வர்ணிக்கிறார். ஸோ இப்போ இந்த ஒரு வசனத்தை அவங்க எப்படி கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவுக்கு யெகோவான்ற நாமம் பொருந்தும்னு சொல்றாங்கன்னா, இதே போல ஒரு வசனம் பழைய ஏற்பாட்டில் இருக்குது. அவங்க எங்க கம்பேர் பண்ணாங்கன்னா சங்கீதம் 24வது அதிகாரம் வசனம் 7 முதல் 10. அந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமும் உள்ள கர்த்தராமே. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. ஸோ இந்த இடத்துல வரக்கூடிய அந்த மகிமையின் ராஜா கர்த்தர் அப்படின்னு வருது இல்லைங்களா, அது யாரை குறிக்குன்னா பிதாவாகிய தேவனை குறிக்கக்கூடிய வசனமாக இருக்குது. அதாவது மகிமையின் ராஜா அப்படின்னு பிதாவாகிய தேவனை தாவீது இப்படி புகழ்ந்து பாடி இருக்கிறாரு. அதே போல அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 2:8 மகிமையின் கர்த்தர்னு சொல்றாரு. அப்போ இந்த ஒரு பெயர், இந்த யெகோவான்ற பெயர் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவுக்கு தான் பொருந்தும் அப்படிங்கிறத அவங்க எடுத்து காண்பிக்கிறாங்க. ஆனா பிரதர் என்ன கொடுக்குறாருன்னா, இவங்க சொல்லக்கூடிய இந்த ஒரு ஆதாரம் ரொம்ப பலவீனமானதாக அங்க இருக்குது. அது ரொம்ப சின்னதா இருக்குது ஆதாரம் அப்படிங்கிறது கொடுக்குறாரு. ஏன்னா இப்போ கர்த்தராய் இயேசு கிறிஸ்து 1000 ஆண்டு அரசாட்சியில அவர் அரசால தான் போறாரு. அப்போ எப்படி தான் இருப்பார் அப்படின்னா அவர் மகிமையின் ராஜாவா தான் இருப்பார். ஏன்னா பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினால அவருடைய வல்லமையினால பூமியை செங்கோல் கொண்டு ஆட்சி செய்யும் பொழுது அவர் நிச்சயமாக மகிமையின் ராஜாவாகத்தான் இருப்பார். இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் 1 கொரிந்தியர் 2:8 மகிமையின் கர்த்தர்னு சொல்லியிருக்கிறாரு. அதே அப்போஸ்தலர் அதே கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்துல 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் வசனம் 27 மற்றும் 28 வாஸ்து பார்த்தோம்னா நம்மளுக்கு ரொம்ப அழகா புரியும்ன்றதை கொடுக்கிறார். என்ன வசனம் அது? சகலத்தையும் அவருடைய பாதத்திற்கு கீழ்ப்படுத்தினாரே, ஆகிலும் சகலமும் அவருக்கு கீழ்ப்படுத்தப்பட்டதென்று சொல்லும்போது சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினவர் கீழ்ப்படுத்தப்படவில்லை என்பது வெளியரங்கமாயிருக்கிறது. சகலமும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கும் போது தேவனே சகலத்திலும் சகலமுமாய் இருப்பதற்கு குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார். ஸோ இந்த இடத்துல ரொம்ப கிளியரா இருக்குது. தேவன் அவருக்கு முன்பாக, குமாரன் தாமும் தமக்கு சகலத்தையும் கீழ்ப்படுத்தினவருக்கு கீழ்ப்பட்டிருப்பார் அப்படின்னு தான் இருக்குது. இதே ஒரு விஷயத்த அதே 1 கொரிந்தியர்ல தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறார். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இவங்களுடைய ஆதாரம் ரொம்ப சின்னதா இருக்குது, மெலிந்த ஆதாரமா இருக்குது, பலவீனமான ஆதாரமா இருக்குது அப்படிங்கிறத பிரதர் ரொம்ப சிம்பிளா கொடுக்குறாரு. மகிமையின் கர்த்தர் அவருக்கு பொருந்தும் தான், கர்த்தராய் இயேசு கிறிஸ்துக்கு பொருந்தும் தான். 1000 ஆண்டு அரசாட்சியில தேவனுடைய நாமத்தினாலையும் வல்லமையினாலும் அவர் பூமியை செங்கல் கொண்டு ஆட்சி செய்யும் பொழுது அந்த பெயர் அவருக்கு நிச்சயமாக பொருந்தும். ஆனா பழைய ஏற்பாட்டுல சங்கீதத்துல சொல்லப்பட்ட அந்த யெகோவான்ற நாமம், இதன் அடிப்படையில இதே வார்த்தை தான் அங்க வருது. அப்போ கர்த்தராய் இயேசு கிறிஸ்து தான் யெகோவான்னு நம்ம சொல்லிட முடியாது. அது பிதாவாகிய தேவனுக்கே உரிய ஒரு நாமமாக இருக்குது அப்படிங்கிறத பிரதர் அந்த ஆதாரங்களை நம்மளுக்கு கொடுக்கிறாரு. இதை தொடர்ந்து நம்ம 5வது பாயிண்ட் நம்ம போகலாம், வாசிக்கலாம். 5. கிறிஸ்துவின் 1000 வருட அரசாட்சியை பற்றிய எழுத்தோவியமாக 2 தீர்க்க தரிசனங்களில் விளக்கப்பட்டுள்ளது. கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும்.
எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் பர்வதத்திற்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்திற்கும் போவோம் வாருங்கள். அவர் தம்முடைய வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார். ஏசாயா 2 அதிகாரம் வசனங்கள் 2 முதல் 4 வரை, மீகா 4 அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 3 வரை. 1000 வருட அரசாட்சியின் போது கிறிஸ்து நீதியாய் நியாயம் தீர்த்து ராஜ்யத்தை தனதாக்கிக் கொண்டு யெகோவா தேவனின் நாமத்தில் ஆட்சி புரிவதால் இயேசுவுக்கு யெகோவா என்கிற நாமம் பொருந்தும் என்று கருதப்படுகிறது. அது அப்படியல்ல. பிதாவாகிய தேவனிடமிருந்து அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு வருகிறது என்பதே உண்மை. 1 கொரிந்தியர் 8 அதிகாரம் வசனம் 6. இவ்விதமாகவே நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு மாதிரி ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உமது ராஜ்யம் வருவதாக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போலவே பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. மத்தேயு 6 அதிகாரம் வசனம் 10. இம்மாதிரியே மீகா 4 அதிகாரம் 8 வசனத்திலும் சொல்லப்படுகிறது. அங்கே கிறிஸ்து, அதாவது தலையாகிய கிறிஸ்துவும் சரீரமாகிய சபையும் புதிய எருசலேம், மந்தையின் துருக்கம் என அழைக்கப்படுகிறார்கள். அவராலேயே ஆதாமினால் மனுக்குலம் ஏதேனில் இழந்து போன மகிமையை கல்வாரியில் இயேசு மீட்டுக் கொடுத்த செயல் சித்தரிக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் இந்த 5வது பாயிண்ட்ல பழைய ஏற்பாட்டில் 2 வசனங்கள் காண்பிக்கிறாங்க. ஏசாயா 2 அதிகாரம் வசனம் 2 முதல் 4, மீகா 4 அதிகாரம் வசனம் 1 முதல் 3. இந்த 2 அதிகாரத்திலையும் இருக்கக்கூடிய 3 வசனங்களையும் எடுத்து பார்த்தோம்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால நம்ம ஒரு வசனம் எடுத்து பார்த்தாவே நம்மளுக்கு அதோடைய விளக்கங்கள் என்னென்று தெரிஞ்சு போயிடும். அந்த வசனம் பார்க்கும்பொழுது, கடைசி நாட்களில் யெகோவாவுடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து, நாம் யெகோவாவின் பர்வதத்திற்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்திற்கும் போவோம் வாருங்கள். அவர் தம்முடைய வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள் அப்படின்னு நம்மளுக்கு அந்த வசனங்கள் போகுது. ஸோ இந்த இடத்துல இது கர்த்தருடைய 1000 ஆண்டு அரசாட்சியை பற்றி ஒரு எழுத்தோவியமாக கொடுக்கப்பட்டிருக்கு. கர்த்தருடைய 1000 ஆண்டு அரசாட்சியை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த இடத்துல வரக்கூடிய நாமம் என்ன? யெகோவான்ற நாமம். அப்போ பாருங்க, இது யெகோவான்ற நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பொருந்தும் அப்படின்னு அவங்க கொடுக்குறாங்க. இந்த ஒரு விஷயத்துக்கு பிரதர் எப்படி ரிப்ளை கொடுக்குறாரு அப்படின்னா, அது அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம எப்பவுமே ஒரு விஷயத்த மறந்துடவே கூடாது. அது என்ன அப்படின்னா, 1 கொரிந்தியர் 8 அதிகாரம் வசனம் 6, பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு, அவரே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். நெக்ஸ்ட், இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்குண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது. அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். பாருங்க, இந்த வசனம் ரொம்ப அழகா 2 பேருமே டிஃப்ரெண்ட் பண்ணி காண்பிக்குது. பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு, அவராலே உண்டாயிருக்கிறோம். கர்த்தரும் நமக்குண்டு, அவர் மூலமாய். அவராலே அப்படிங்கிறது வேற, அவர் மூலமாய் அப்படிங்கிறது வேற. ஸோ இந்த ஒரு விஷயத்தை எப்பயுமே நம்ம மறந்துடக்கூடாது. இங்கே வசனம் ரொம்ப தெளிவாக இருக்குது. கிறிஸ்து மூலமாக தான் நம்மளுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் வருது அப்படின்றது நம்ம பார்க்குறோம். அதே போல் நம்ம கர்த்தர் கூட நமக்கு ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார் இல்லைங்களா? அது என்ன ஜெபத்தை கற்றுக் கொடுத்தாரு? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அந்த இடத்துல அவர் ரொம்ப தெளிவாக கொடுக்குறாரு, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. பரலோகத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூலோகத்திலும் செய்யப்படுவதாக அப்படின்னு சொல்லி அவர் இந்த மாதிரி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்னு கற்றுக் கொடுத்தார். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த ஒட்டுமொத்த ராஜ்யமுமே யாருடையது அப்படின்னா, அது பிதாவாகிய தேவனுடையது. அந்த ஒரு ஆளுகையிலிருந்து கர்த்தர் இயேசுவுக்கு அந்த 1000 ஆண்டு அரசாட்சி அவர் கொடுக்குறாரு அப்படிங்கிறதா நம்மளுக்கு இதிலிருந்து தெரியுது. அப்போது அந்த ஏசாயா மற்றும் மீகால சொல்லப்பட்ட அந்த வசனங்கள், அதில் வரக்கூடிய நாமம், அது யெகோவா தேவனுடைய அவருடைய ஒரே நாமம், அவ்வளோதான். அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அங்கே பொருந்துறது கிடையாது. ஒட்டுமொத்த ராஜ்யமுமே அவருடையதான். அந்த ராஜ்யத்திலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 1000 ஆண்டு இந்த பூமியை சீர்படுத்துவதற்காக அங்கே ஆள போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே போல்
மீகா 4வது அதிகாரம் வசனம் 1 முதல் 3, அதுவும் கூட ஏசாயால இருக்கப்பட்ட அதே வசனங்கள் தான் இருக்குது. அடுத்து 4வது அதிகாரம் அதுலயே 8வது வசனம் நம்ம படிச்சோம் அப்படின்னா, அங்க வந்து கிறிஸ்துவ பத்தி நம்மளுக்கு ஒரு விஷயம் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, மந்தையின் துருக்கம் அப்படின்னு அங்க வசனம் இருக்குது. ஒரு தடவை நம்ம வாசிக்கலாம். மந்தையின் துருக்கமே, சீயோன் குமாரத்தியின் அரணே, முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும், ராஜரிகம் எருசலேம் குமாரத்தியினிடத்தில் வரும். இப்போ இதிலே மேல இருக்கக்கூடிய வசனங்கள் வந்து நம்ம படிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு அதனுடைய காரியங்கள் எப்படி இருக்குன்றது ரொம்ப அழகா தெரியும். அதாவது இந்த மனுக்குலம் முழுவதுமே அதாவது ஆதாம் இழந்து போன அந்த ஒரு மகிமைய, அந்த மகிமைய கர்த்தர் இயேசு மீட்டு எடுத்தாரு அப்படிங்கிற ஒரு காரியங்கள் வந்து இந்த வசனங்கள் ரொம்ப அழகா அங்க சித்தரிக்கப்படுது, படம் பிடித்து காண்பிக்கப்படுது. ஸோ அப்படி அங்க சித்தரிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள்ல அடுத்து 8வது வசனம் வரும் பொழுது, இப்படித்தான் அவர் மீட்டு எடுத்தாரு அப்படிங்கிற விஷயத்துல எடுத்து காமிச்சு, அவர் தான் ஃபர்ஸ்ட் டொமினியன், முதல் ஆளுகை அவருக்கு தான் வரும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க. அதை நம்ம அப்படிதான் புரிஞ்சுக்கணும். அப்போ முதல் ஆளுகைன்றது அவருக்கு கொடுக்கப்படுது. அப்போ ஃபர்ஸ்ட் வரும் அப்படின்னா, முன்னாடி அது யாருடைய ராஜ்யம்? பிதாவாகிய தேவனுடைய ராஜ்யமாக அங்க இருக்குது. தேவன் அவருடைய ராஜ்யத்தை அவர் கர்த்தர் இயேசுவுக்கு அங்க கொடுக்கிறாரு, மனுக்குலத்தை சீர்படுத்துவதற்காக. அந்த 1000 ஆண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில அங்க அரசாட்சி செஞ்சு அவர் பூமி முழுவதையும் சீர்படுத்துவாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ இந்த ஒரு வசனங்களில் கூட நம்மளுக்கு பிரதர் எடுத்து காமிக்கிறது என்னன்னா, அந்த ஃபர்ஸ்ட் டொமினியன், முதல் ஆளுகை, அது யாருக்கிட்ட போகுது அப்படின்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட அங்கே போகுது அப்படிங்கிறது இந்த ஒரு 5வது பாயிண்ட்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதை தொடர்ந்து நெக்ஸ்ட் 6வது பாயிண்ட் நம்ம படிக்கலாம். 6. எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. மீகா 5ஆம் அதிகாரம் வசனம் 2. 90ஆம் சங்கீதத்தில் வசனங்கள் 1 மற்றும் 2இல் யெகோவா ஆகிய நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர் என்று மோசே குறிப்பிட்டதையே சான்றாக எடுத்துக்கொண்டு, இயேசு கிறிஸ்துவும் என்றென்றைக்கும் தேவனாய் இருப்பதாக கூறி இயேசுதான் யெகோவா என்கின்றனர். இது காரண காரியத்திற்கு உட்படாத உதாரணம். இங்கு தவறான சான்றாக கூறப்பட்டிருக்கிறது என்பதே நமது பதில். இன்னும் ஏராளமான வேதாகம வசனங்களில் யெகோவா என்ற சொல்லை நேராக இயேசு கிறிஸ்துவுக்கும் தவறாக பயன்படுத்துகின்றனர் என்பது மட்டுமல்ல, இந்த வசனங்கள் சொல்லுகின்ற இடங்களெல்லாம் இயேசு கிறிஸ்துவை அல்ல, யெகோவா தேவனையே குறிக்கும் என்பதை மீகா 5ஆம் அதிகாரம் வசனம் 4இல் தெளிவாக விளக்குகின்றார். அவர் நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடும் தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடும் மேய்ப்பார். ஆகையால் அவர்கள் நிலைத்திருப்பார்கள். அவர் இனி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் மகிமைப்படுவார். இந்த காரியத்தை குறித்து அதிகப்படியான விளக்கம் ஏதுமில்லை. அப்படியென்றால் மீகா 5ஆம் அதிகாரம் 2க்கு என்ன பொருள்? அவருடைய புறப்படுதல், அதாவது முன்னறிவிக்கப்பட்டது, அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது, அதாவது அவருடைய வருகையும் மேசியாயிசமும் தெய்வீக திட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த 6வது பாயிண்ட்ல நம்மளுக்கு வைக்கக்கூடிய ஒரு வசனம் என்ன அப்படின்னா, மீகா 5:2 இந்த இடத்துல சொல்றாங்க. அதுல என்ன இருக்குன்னா, எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரத்துக்குள்ளே சிறியதா இருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. ஸோ இந்த வசனம் யாரை பற்றி பேசுன்றது நம்மளுக்கு எல்லாம் தெரியும். இஸ்ரவேலை ஆசீர்வதிக்க போகிறவர் பெத்லகேமிலிருந்து வராரு அப்படின்னா, அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய ஒரு தீர்க்க தரிசனமாக அங்கே இருக்குது. அதில் கடைசியாக வரக்கூடிய வார்த்தை பாருங்க, அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. இந்த வார்த்தையை தான் அவங்க எடுத்துக்கிறாங்க. இந்த வார்த்தையை எடுத்துக்கிட்டு இதே போல இருக்கக்கூடிய இன்னொரு வசன பகுதியை காமிக்கிறாங்க. அது எங்க அப்படின்னா, சங்கீதம் 90:1 மற்றும் 2. அது நம்ம வாசிக்கும் பொழுது, ஆண்டவரே தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். பர்வதங்கள் தோன்றும் முன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர் அப்படின்னு இந்த இடத்துல வசனம் வருது. ஸோ இது வந்து யார் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, மோசே இப்படிதான் சொல்லியிருக்கிறாரு அப்படின்ட்டு சங்கீதக்காரன் வந்து இந்த வசனத்தை எடுத்து காண்பிக்கிறாரு. இது யாரை பற்றி பேசப்படுதுன்னா,
யெகோவா தேவனை பற்றி அங்கே பேசப்படுது. அப்போது சங்கீதம் 90:1-2 யெகோவா தேவனை பற்றி பேசப்பட்டிருக்குது. அந்த இடத்துல கொடுக்கக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா, நேரே அனாதியா என்றென்றைக்கும் தேவனாயிருக்கிறீர். பாருங்க, அதே ஒரு வார்த்தை யாருக்கு யூஸ் பண்ணப்பட்டிருக்கு? மீகா 5:2 தீர்க்க தரிசனத்தில் அனாதி நாட்களாய் பூர்வத்தினுடையது. அப்போ யெகோவான்ற நாமம் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து அவருக்கு பொருந்தக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத காண்பிக்கிறாங்க. ஸோ இவங்க இப்படி 2 வசனத்தை கம்பேர் பண்ணி காண்பிக்கிறாங்க. கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு தீர்க்க தரிசனம். ஸோ இன்னொரு இடத்துல யெகோவா தேவனை பற்றி சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தை சேம் 2 ஒரே மாதிரி இருக்குது. அப்போ இவர் தான் அவர் தான் இவர் அப்படின்றத அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு பிரதர் என்ன ரிப்ளை கொடுக்குறாருன்னா, இவங்க சொல்கிறது ஒரு நியாயமே இல்லாத ஒரு புரிந்து கொள்ளுதலாக இருக்குது. இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறது ஒரு காரண காரியமே இல்லை, ரீசனே இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறத கொடுக்குறாரு. ஏன்னா இவங்க இந்த இடத்துல கொடுக்கக்கூடிய ஒரு ஆதாரம் இருக்கு இல்லைங்களா, இது இந்த ஒரு தப்பான ஆதாரம் என்ன பண்ணும்னா, யெகோவா தேவனை பற்றி இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கு, அது எல்லாத்தையுமே முரண்பாடாக கொண்டு போயிடும், அது எல்லாமே முரண்பாடாக ஆக்கி விட்டுரும் அப்படிங்கிறத அவர் இங்கே கொடுக்குறாரு. அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மீகா 5வது அதிகாரம் 2வது வசனத்தை தான் பார்க்குறாங்க. ஆனால் அதே அதிகாரம் அதை தொடர்ந்து வரக்கூடிய 4வது வசனத்தை அவங்க பார்க்க மாட்றாங்க, அவங்க சொல்ல மாட்றாங்க அப்படிங்கிறத கொடுக்குறாரு. அப்போ அந்த மீகா 5வது அதிகாரம் வசனம் 4ல் என்ன இருக்கு அப்படின்னா, அவர் நின்று கொண்டு கர்த்தருடைய பலத்தோடும், அதாவது யெகோவாவுடைய பலத்தோடும் தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய, அதாவது தம்முடைய தேவனாகிய யெகோவாவுடைய நாமத்தின் மகத்துவத்தோடும் மேய்ப்பார். பாருங்க, இந்த வசனம் ரொம்ப கிளியரா இருக்குது. மீகா 5:2 வரக்கூடிய அந்த இஸ்ரேலை ஆள போகிறவர் எப்படி இருப்பார்னா, அவரு கர்த்தருடைய பலத்தோடும் தம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் மகத்துவத்தோடும் மேய்ப்பார். இஸ்ரேலை ஆள போகிறவர் இப்படிதான் மேய்ப்பார்னு 5வது அதிகாரம் 4வது வசனத்துல ரொம்ப கிளியரா இருக்குதே அப்படிங்கறத நம்மளுக்கு காண்பிக்கிறார். பாருங்க, அப்போ யெகோவா தேவனும் இயேசுவும் ஒண்ணுன்னு சொல்றீங்க, அப்போ இந்த வசனத்துக்கு நம்ம என்ன சொல்றது? வசனம் ரொம்ப கிளியரா இருக்குதே, 2 பேரும் வேற வேற அப்படிங்கிறது நமக்கு பிரதர் எடுத்து காண்பிக்கிறாரு. இதுதான் இந்த வசனத்துக்குரிய ஒரு காரியமா இருக்குது. அப்போ 5வது அதிகாரம் 2ஆம் வசனத்துல நம்மளுக்கு அந்த ஒரு வார்த்தை வருது, அப்போ அதுக்கு என்ன சொல்றது அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டா, அவருடைய புறப்படுதல் அது அனாதி நாட்களாய் பூர்வத்தினுடையது அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, அவருடைய வருகை, மேசியாவுடைய வருகையும் சரி, அவருடைய அந்த ஒரு ஆளுகையும் சரி, அது தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் முன்பாகவே அறிவிக்கப்பட்ட ஒரு காரியமாக இருக்குது. ஸோ மேசியாவுடைய வருகையும் அவருடைய ஆளுகையும் முன்னாடியே அறிவிக்கப்பட்டது. அவருடைய புறப்படுதல், வருகை அனாதி நாட்களாய் பூர்வத்தினுடைய முன்பாகவே திட்டமிடப்பட்ட ஒரு காரியம், தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் திட்டமிடப்பட்டிருக்குது அப்படிங்கிறது தான் இதனுடைய விளக்கமாக இருக்குதுன்னு பிரதர் இந்த 6வது பாயிண்ட்டுக்குரிய விளக்கம் நம்மளுக்கு கொடுக்குறாரு. ஸோ நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இன்றைய தினத்தில் நம்ம 5 பாயிண்ட் நம்ம பார்த்துருக்குறோம், 5 பாயிண்ட்ஸ் பார்த்துருக்குறோம். அதில் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஒரு வசனங்களில் யெகோவான்ற நாமம் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவுக்கும் பொருந்தும் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஆனால் பிரதர் அது அப்படி கிடையாது, அது காரியத்திற்கு உட்பட்ட விஷயம் கிடையாது அப்படின்னு அதற்குண்டான ஒரு மறுப்புகள் எப்படி வசனத்துடைய ஆதார பகுதியிலிருந்து நம்மளுக்கு எடுத்து காண்பிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ மீதி இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாத்தையுமே நம்ம வரக்கூடிய கிளாஸஸில் பார்க்கலாம். ஸோ பிதாவாகிய தேவன் நம்மோடு கூட இருந்து இந்த ஒரு வார்த்தைகளை நாம் ஆராய்வதற்கு தேவன் செய்த மாபெரும் கிருபைக்காக கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுத்துக்கொள்ளலாம். தேவநாமம் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் சதா காலங்களிலும் மகிமைப்படுவதாக. ஆமென்.